Sir, good morning, sir. Sir, good morning, sir. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. இப்போ வால்யூம் 2ல நம்ம பார்க்கலாம். ஆப்டிக்ஸ் லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். பருப்பொருட்களின் இரட்டிப்பு பண்பு. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டான்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க படிச்சிருக்கீங்களா போட்டான்ஸ்ன்றது எங்கேயாவது? லைட்ல இருந்து வெளியில வரக்கூடியது சார் போட்டான்ஸ். ஓகே, லைட்ல இருந்து வெளியே வரக்கூடியது. சூப்பர். வேற யாராவது? வேற யாராவது? இது யாரு சார் சொன்னது அப்படின்னு சொன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. ஒரு லைட் வந்து எப்படி போகுது? ஸ்ட்ரைட் லைன்ல போகுமா இல்ல கர்வ்டு லைன்ல போகுமா? ஸ்ட்ரைட் லைன். அப்ப ஸ்ட்ரைட் லைன்ல லைட் டிராவல் ஆகாது. அந்த லைட்டினுடைய பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டிக்கல்னா எலாஸ்டிக், ரொம்ப சின்னதான ஒரு பார்ட்டிக்கல். எலாஸ்டிக் அண்ட் சின்ன டைனி பார்ட்டிகல்ஸ். இங்க வெளியில இருந்து சன்னுல இருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி இந்த பார்ட்டிகல்ஸ் மீது படும் பொழுது இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுமோ வைப்ரேட் ஆகுமா. அப்ப அந்த வைப்ரேட் ஆகும் பொழுது நல்லா பாருங்க, இது இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுமா, வைப்ரேட் ஆகுமா. அந்த வைப்ரேட் ஆகும் பொழுது அந்த எனர்ஜியை இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கிட்ட கொடுக்கும். அப்ப அது இன்னும் பக்கத்துல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, லைட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தட் லைட்? லைட் அப்படின்னு சொன்னா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனாலதான் இந்த லைட் பாத்தீங்கன்னா எப்படி போகும், சைன் வடிவத்துல போகும். அப்ப இந்த லைட்டை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. அதுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லைட் இருக்கு, இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸுக்கு பேர் என்ன, போட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த போட்டான் அப்படின்னா என்ன? இது என்ன அப்படின்னு சொன்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. Packet of energy emitted from source. அப்போ ஒரு ஒளி மூலத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு ஒளியானது எப்படி வெளிப்படும்னா பேக்கெட்டா, அந்த எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆற்றல் ஆனது எப்படி இருக்குன்னா பொட்டலமா, அதாவது பேக்கெட்டா வந்து எமிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எழுதிக்கலாமா? அப்ப இந்த போட்டான்ஸ் என்பது என்னன்னா, அடுத்தது எனர்ஜியை கேரி பண்ணக்கூடிய ஒரு சாதனம். அப்ப பார்த்தீங்கன்னா கேரியர் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
போட்டான்ஸ் என்பது ஒரு துகள். அந்த துகள் வந்து என்னன்னா ஒரு ஆற்றலை எடுத்து செல்லுகின்ற ஒரு பயனாளியா இருக்குது. அதனால இது பேர் என்ன சொல்லணும்னா கேரியர். கேரியர் பார்ட்டிகல் ஆஃப் EM radius. ஓகேவா, சொல்லிக்கலாமா? ஓகே சார். இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா moves in a straight line. அப்ப இது ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் இயங்கும் ஸ்ட்ரைட் லைன். அதனுடைய ஸ்பீடு எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்ப 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் என்ற திசை வேகத்தில் நேர்கோட்டு பாதையில் இந்த போட்டான்ஸ்கள் செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போட்டான்ஸ் வந்து நடுநிலை கொண்டது. இது என்னன்னா காந்த புலத்திற்கும் மின்புலத்திற்கும் என்ன உட்படாது. அப்ப பாருங்க, இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக். அப்ப காந்த புலத்தாலும் மின்புலத்தாலும் இது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா மாற்றம் ஏற்படாது. அதனாலதான் இந்த போட்டான்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது. ஓகே, இதனுடைய எனர்ஜி எவ்வளவு சார்? இதனுடைய ஆற்றல், போட்டானுடைய ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு சொன்னா எனர்ஜி அது என்ன பண்ணலாம்? ஹச் நியூ. நியூனா என்னது? எஃப் தானே, கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? C/λ. அப்ப இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸ் யூஸ் ஆகும். அதுல வந்து உனக்கு தெரியும் H என்பது என்ன, நீங்களே சொல்லலாம். H என்பது என்ன? Planck-Marley. Planck-Marley. ஓகே, H என்பது பிளாங்க். ஓகே, இதனுடைய மாஸ் கேக்குறாங்க சார். என்ன மாஸ்? வாட் இஸ் த மாஸ்? அது இது இதனுடைய நிறையை கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் த போட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? mc² is equal to hc/λ. இந்த சியும் கேன்சல் ஆயிடும். therefore m is equal to h/λc. எழுதிக்கலாமா? இதனுடைய உந்தம் கண்டிப்பா இதுக்கு ஒரு நிறை இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு பொருளுக்கு நிறை இருந்தால் கண்டிப்பா அதுக்கு உந்தம் இருக்கும். அப்ப மொமெண்டம் ஆஃப் போட்டான். மொமெண்டம் ஆஃப் போட்டான் என்ன சார் அப்படின்னு சொன்னா மொமெண்டம் P. இந்த மொமெண்டத்தோட ஃபார்முலா உனக்கு தெரியல. வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் மொமெண்டம்? P is equal to mv. Yes, sir. Yes, sir. இங்க வந்து என்ன பண்ணிடும்? mc மாறிடும். ஏன்னா c, ஏன்னா அது வந்து c என்ற திசை வேகத்தில் செல்வதால் அது வந்து c ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப மொமெண்டத்தோட ஃபார்முலா P is equal to h/λ. அதேதான் எப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா E is equal to h nu, mc² is equal to h nu. h nu னா என்ன பண்ண? c hc/λ. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? lambda is equal to c கேன்சல் ஆச்சுன்னா h/mc. இது என்ன பண்ணா ஒரு துகள்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா mv.
அப்ப h is equal to mv என்னதுப்பா மொமெண்டமா. இப்ப என்ன பண்ணலாம் p is equal to h by lambda. ஓகே சார். அப்ப எத்தனை போட்டான்களுடைய எண்ணிக்கை கால்குலேட் பண்ண சொல்றாங்க சார். நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. n is equal to இது மாதிரி எழுதிக்கோ. டோட்டல் எனர்ஜி ரேடியேட்டர் கதிர்வீச்சின் மொத்த ஆற்றல் divided by energy of each photon. இப்போ டோட்டல் எனர்ஜினா என்னது E, therefore E divided by H. அது என்ன பண்ணலாம், therefore E divided by HC by lambda, lambda இங்க போயிடும். அப்ப போட்டான்களுடைய எண்ணிக்கையினுடைய ஃபார்முலா என்னதுமா? E lambda by hc. E என்பது எனர்ஜி சார். lambda என்பது அவருடைய அலைநீளம். H என்பது மாறிலி, Planck C மாறிலி. என்பது மாறிலி. ஓகேவா? இதை வச்சு எழுதிக்கலாமா? எஸ் சார். அடுத்தது போன லெசன்ல நம்ம படிச்சதுதான் அடர்த்தி, இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி என்பது அடர்த்தி. What is the formula? Intensity is equal to formula U by area into times. by area into times. என்னமா? U by area. U by U by area into time. Time. Energy by area into time. இல்லனா energy by time என்னது? Power is equal to power by area. சார் இப்ப இது ஒவ்வொருத்தனுடைய இன்டென்சிட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். பாயிண்ட் சோர். அப்ப ஒளி மூலம் வந்து ஒரு புள்ளி ஒளி மூலத்திலிருந்து எப்படி அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்ப பாயிண்ட் சோர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு பி பை 4πr². பார்த்துக்கங்க. ஒளி மூலத்திலிருந்து வெளிவருகின்ற ஒளியினுடைய அடர்த்தி, ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வெளிவருகின்ற அடர்த்தி என்ன ஃபார்முலானா பி பை 4πr². எழுதிக்கலாமா? அதுவே வந்து லைன் சோர்ஸ்ல இருந்து ஓகே, ஒரு நேர்கோட்டு ஒளி மூலத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு அலை நீளத்தினுடைய அதனுடைய இன்டென்சிட்டி என்ன சார் அப்படின்னு சொன்னா அதேதான் லைன் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி n இன்டு h இன்டு நியூ இஸ் ஈக்குவல் டு p பை 2πrl. சார் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும் சார், ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடியது. சார் இது பாத்தீங்கன்னா லைன் சோர்ஸ், ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஓகே, எழுதிக்கலாமா? இப்போ போட்டான்ஸை பத்தி சொல்லுங்க போல, என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க போகலாம். ஃபோட்டான்றது எனர்ஜி கேரியர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, குட். சூப்பர். அடுத்தது ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வந்து உட்படாதுங்க சார். அது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். அதோட ஃபார்முலா E is equal to h nu, அது hc by lambda அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்.
அப்ப நிறை வேணும் அப்படின்னாக்கா m is equal to h by lambda c ன்னு சொல்லலாம். இதுக்கு ஆ. வந்து நிறை இருக்கு அப்படின்னாக்கா அப்போ கண்டிப்பா உந்தமும் இருக்கும். அதனால ம். p is equal to h by nu ம். சரி h by lambda. அப்புறம் புரோட்டான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா n is equal to e lambda by hc. இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் i is equal to p by a சார். ஸோ பாயிண்ட் சோர்ஸ் லைன் சோர்ஸ் 2 இருக்கு. பாயிண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா p by 4 by r ஸ்கொயர். லைன் சோர்ஸ் கண்டுபிடிக்கணும் p by 2 by r. ஓகேம்மா சூப்பர். ஓகேம்மா சூப்பர். இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. இப்ப ஒவ்வொரு இதா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஒளியானது ஒரு பொருளின் மீது படும் பொழுது உனக்கு தெரியும். ஒரு ஒளியானது இதுல இருந்து நம்ம பார்த்துடும். ஒரு ஒளியானது பொருளின் மீது படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எதிரொலிக்கப்படும், இன்னொன்னு என்ன பண்ணும், உட்கவரப்படும். ஆமா தானே? ரெண்டு இன்சிடென்ட் தான் நடக்கும். எஸ் சார். Yes, sir. ஓகேவா? இதுக்கு பேரு அப்சர்வ், இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன், ஆர் ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ல கேக்குறாங்க, when light is incident perpendicular. Incident perpendicular அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா என்னடா சொல்றான்? பர்பெண்டிகுலர்னா என்ன மீனிங்? செங்குத்தா இருக்கு. ஓகே, செங்குத்தாக படும் பொழுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கம்ப்ளீட்லி அப்சர்விங். அதை வந்து எங்க பண்ணுதுன்னா ஒரு உட்கவரப்படுகின்ற ஒரு பகுதியின் மீது படுது. அப்ப கம்ப்ளீட்லி அப்சர்விங். பாருங்க, நல்லா பாருங்க. இது புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்ப்ளீட்லி அப்சர்விங் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு ப்ராபபிலிட்டி எங்க இருக்கும்? கம்ப்ளீட்லி அப்சர்விங் சர்ஃபேஸ்ல படுது. இன்னொன்னு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். completely reflecting surface. Sir, completely observing surface அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா A is equal to 1, R is equal to 0. நல்லா பார்த்துக்கோ. இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? R is equal to 1, A equal to 0 வரும். A is equal to 0. is equal to 0, R is equal to 1. அப்ப இதனால் கிடைக்கக்கூடிய விசை எவ்வளவு சார்? அப்ப ஃபோர்ஸ், ரேடியேஷனல் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் எவ்வளவு சார் இருக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது தானே, IA by C. ஓகே, இதனால் உருவாகக்கூடிய பிரஷர் என்ன சார்? பிரஷர் இஸ் ஈக்குவல் டு I by C. எழுதிக்கலாமா? A என்பது என்ன அப்படின்னு சொன்னா அது இங்கே எழுதுறேன். A என்பது என்னன்னா அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். அப்ப உட்கவரப்படுகின்ற என்னது மாறிலி அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். இது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இப்ப சொல்லுங்க அடுத்தது. இதுக்கு சொல்லுங்க நீங்க. விசை எவ்வளவு இருக்கும்? விசை எவ்வளவு இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. விசை எவ்வளவுப்பா இருக்கும்? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்
நான் டீச் பண்றது எல்லாத்துக்குமே புரியுதா இல்ல ரொம்ப மெதுவா போதா? புரியுதுங்க சார். புரியுது சார். எங்க எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வரீங்க, ஃபர்ஸ்ட் அழகா வந்து எத்தனை பேர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 29 மெம்பர்ஸ் கரெக்டா இருந்தீங்க. பாருங்க அப்படியே கரெக்டா ஒவ்வொருத்தரா வெளில போயிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. நடத்துறது புரியலையோ? புரியுதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க இப்ப ஃபோர்ஸ் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இது எதிரொலிக்கப்படும் பொழுது ஃபோர்ஸ் நேத்து அந்த வேவ்ஸ்ல நடத்தின அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் I by C சார். I by C. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா 2 டைம் படுமா இல்லையா? இது 2i மறுபடியும் by c plus. மறக்க கூடாது. இப்பதான் நான் டீச் பண்ணேன். 2IA by C. பிரஷர் எவ்வளவு இருக்கும்? பிரஷர் எவ்வளவு இருக்கும்பா? 2u by c sir. 2I by C. ஓகே. இப்ப அடுத்த கான்செப்ட். செகண்ட் ஒன். இப்ப when light is incident at an angle theta. அப்ப theta என்ற கோணத்துல படும் பொழுது first one completely absorbing power. பாருங்க கொஸ்டின்ல ஆங்கிள பத்தி பேசல, நார்மலா அதாவது வந்து செங்குத்தான திசையில் ஒரு ஒளியானது அது ஒரு எதனுடையது முழுவதுமாக உட்கவரப்படும் பகுதியில் பட்டால் முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகின்ற பகுதியில் சர்ஃபேஸ்ல அத பகுதியில் பட்டால் என்ன ஆகும்? அங்க வந்து என்னன்னா கம்ப்ளீட் அதே கான்செப்ட் தான் தீட்டா என்ற கோணத்தில் படும் பொழுது. அப்ப கம்ப்ளீட்லி அப்சர்விங் பவர். அப்சர்விங் சார் இங்க எப்படி சார் இருக்கும்? இதனுடைய விசை எவ்வளவு சார் இருக்கும்? பாத்துங்க, நல்லா பாத்துங்க. F is equal to IA cos theta divided by C. நல்லா கவனிச்சுக்கோ. pressure எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா pressure is equal to F cos theta by A. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா I by C cos square theta. அதே வந்து completely reflecting surface. Completely reflecting surface. அப்ப முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகின்ற ஒரு பரப்பின் மீது பட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தா அதே கான்செப்ட் தான். F is equal to 2 into IA. நல்லா பாருங்க, 2 into IA cos square theta divided by C. அதனுடைய அழுத்தம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 2I cos square theta divided by C. எழுதிக்கலாமா? Yes sir. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அவ்வளவுதான். அது போட்டான்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चंस கேட்டானா இதுதான் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். ஓகே, அடுத்து நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட் போறோம். photoelectric effect. photoelectric effect. ஒளிமின் விளைவு.
அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ தெரியுமா? ஒலிம்பிக் சொல்லுங்க சொல்லுங்க. லைட் படங்கள் அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வெளில போகும். ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஒரு கடத்தியை எடுத்துக்கிட்டேன். அந்த கடத்திக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் எப்படி இருக்கும்? எப்படி போயிட்டு இருக்கோம்? எங்கும் அங்குமா போயிட்டு இருக்கோங்க சார். அப்ப கட்டுப்பாடு அந்த எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகேவா? வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இங்கும் அங்குமாக நகர்ந்து கொண்டிருக்கும். அப்ப இது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்? கட்டுப்பாடற்ற மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரேண்டம் டைரக்ஷன். சரிங்க சார். இங்க இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயுமாக போயிட்டு இருக்கு சார் எலக்ட்ரான்ஸ். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த சர்ஃபேஸ்ல பட்டு சர்ஃபேஸ்ல அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? Yes, sir. ஆனா அது அப்படி வெளியில வர மாதிரி இருக்காது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இங்க இருந்து வெளியில வரும் பொழுது இங்க இந்த சர்ஃபேஸ்ல ஒரு அரணை உருவாகுது, பொட்டன்சியல் பேரியர். மின்னழுத்த அரண். அப்ப என்ன அரண் சார்னா பாசிட்டிவ் பொட்டன்சியல் பேரியர் உருவாகுது. அப்ப இந்த பாசிட்டிவ் பொட்டன்சியல் பேரியரால இந்த எலக்ட்ரான் வெளியே வர நினைச்சாலும் பிடிச்சு இழுத்து உள்ள விட்டுரும். ஓகேவாமா? எஸ் சார். ஆனா ஒரு கான்செப்ட், இந்த எலக்ட்ரான் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரான் வெளியில வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து நான் வெளிப்படுத்தணும். எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்குன்னா h என்ற ஒரு எனர்ஜி இது மேல படுது. அப்ப படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியேற்றப்படணும். அப்ப வெளியேற்றப்படணும்னா இந்த இந்த லைட் இருக்குல்ல என்ன பண்ணிருந்தா வெளியேற்றப்பட்டிருக்கும்? இந்த லைட்டுடைய ஆற்றல் அந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளியே வந்துருக்கும் சார். அப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த மின்னழுத்த அரணை வந்து உடைக்கணும். அப்ப இந்த மின்னழுத்த அரணை உடைக்கக்கூடிய இந்த லைட் பாருங்க எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. மின்னழுத்த அரணை உடைக்கணும். அப்ப இந்த உடைச்ச மின்னழுத்த அரணை உடைச்சதுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆயிடும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டு இன்னொரு ஒரு என்னது யாருக்கிட்ட போய் ஜாயின் பண்ணும்? பாசிட்டிவ் கிட்ட போய் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது. அதுதான் ஒளி மின் விளைவு. ஒளியால் மின்னூட்டத்தை வெளியேற்றப்படுகின்ற நிகழ்வு. Due to the photons and the electric current is produced. அதுக்கு பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? Yes, sir. Yes, sir. அப்ப நான் ஒரு சில்லா பாருங்க. அப்ப இங்க இருந்து படுகின்ற ஒரு கதிரானது இதை உடைக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அப்ப ஒரு இது என்னது? நியூனா என்னது? அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி தானே இது? எஸ் சார். ஓகே. அப்ப ஒரு குறைந்தபட்ச அதிர்வெண்ணை கொண்டு அந்த அரணை ஒரு குறைந்தபட்ச அதிர்வெண்ணை கொண்டு என்னது கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியேற்றப்படுது இல்லையா? அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னுவாங்க. ஓகேவா?
ஓகே, அது அப்படின்னா நல்லா பாத்துங்க. மினிமம் ஃப்ரீக்வன்சி required to liberate electron. அதுக்கு பேர், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அது என்ன சொல்லுவோம்னா தொடர்நிலை அதிர்வெண் அப்படின்னு. தொடர்நிலை அதிர்வெண். அப்ப எழுதிக்கலாமா? அப்ப எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படுகின்ற ஒரு குறைந்தபட்ச அதிர்வெண்ணை நம்ம என்னன்னு சொல்லலாம்? தொடர்நிலை அதிர்வெண். ஓகேவா? எழுதிக்கலாமாமா? Yes, sir. அப்ப இங்க இருந்து படும் பொழுது, இங்க எலக்ட்ரானை வெளியேற்றப்படும் பொழுது அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க ஒரு வேலை செஞ்சிருக்கா? Yes, sir. Yes, sir. ஓகே, அதுக்கு பேரு தான் ஒர்க் ஃபங்க்ஷன். அது ஒர்க் ஃபங்க்ஷன். அப்ப அந்த எவ்வளவு சார் ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா W is equal to H nu naught என்ற ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன். பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்ப அந்த ஒரு வேலையானது செய்யப்பட்டிருக்கும், அந்த வேலை எவ்வளவு சார் செஞ்சிருக்கும்? H nu naught செஞ்சிருக்கும். அந்த நியூ நாட் என்பது என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து தொடர்நிலை அதிர்வெண். ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டுமா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா HC by lambda naught. அப்ப என்ன பண்ணலாம்? இது தொடர்நிலை அலைநீளம், threshold wavelength. புரிஞ்சுதுங்களா? எழுதிக்கலாமா? Yes, sir. அப்ப இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா படுகின்ற கதிரினுடைய அலைநீளம் குறைவா இருக்கும். ஆமா தானே? Yes, sir. அப்ப அந்த படுகின்ற அதிர்நிலம் குறைவா இருக்கக்கூடிய அந்த வேவ், எந்த வேவ் சார் இதுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்னா யூவி வேவ். அவ்வளவுதான். ஒர்க் ஃபங்க்ஷன் நடந்துருச்சு, வெளியில வந்துடுச்சு. ஓகே சார், வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அடுத்த கான்செப்ட் ஒரு டயக்ராம் போட்டு ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நான் சொல்லிருக்கேன். அடுத்து இத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நிறுவுறாரு. யாரு அப்படின்னு சொன்னா ஹெட்ஸ். ஆயிரத்தி 1887 சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப், மின்னோட்டத்தை வெளியேற்றுகின்ற ஒரு டிஸ்சார்ஜ் டியூபை எடுத்துக்கிட்டாங்க. இதுல வந்து கேத்தோட் ஆனோட் அப்படின்னு ஒண்ணு ரெண்டு வச்சிருக்காங்க. கேத்தோட எடுத்துட்டு போயிட்டு நெகட்டிவ்ல கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியும். வித் ஒரு காலோமீட்டர்ல கொடுக்குறாங்க. இங்க ஒரு விண்டோ வச்சுட்டாங்க, இப்படி இருக்குன்னு. இது என்னன்னா குவார்ட்ஸ் ஃபைபர், குவார்ட்ஸால் ஆன ஒரு விண்டோ. அப்ப இந்த குவார்ட்ஸால் ஆன விண்டோல இருந்து இந்த குவார்ட்ஸ் விண்டோ எதுக்காக சார் பயன்படுத்தினா ஒரு ஃபில்டரா பயன்படுத்துறோம்.
இதுல வந்து யூவி மட்டும்தான் இதுக்குள்ள போகும், மத்தது யாரும் எதுவுமே உள்ள போகாது. அந்த குவார்ட்ஸுக்கு ஒரு தன்மை இருக்கு, யூவியை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும், மத்த எந்த ஒரு கதிர்வீச்சையும் அப்சர்வ் பண்ணாது. அப்ப இங்க இங்க நிறைய கதிர்வீச்சுகள் இருக்கும், ஆனா அதுல இருந்து என்ன பண்ண ஒரு யூவி ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். எங்க படுதுப்பா? கேத்தோட்ல போடுங்க. கேத்தோட்ல. இப்ப கேத்தோட்ல படும் பொழுது கேத்தோடுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே எடுக்கப்படும். அப்ப கேத்தோட்ல இருந்து படுகின்ற ஒரு யூவி ரேஸ் படும் பொழுது ஒரு ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றல் இருந்து எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் ஆனோடு கூட சேர்ந்த உடனே கால்வாமீட்டர்ல ஒரு ரிசோர்ஸ் கம்மி. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஒவ்வொரு கான்செப்டை நான் இது பண்றேன். சார் நான் இப்ப அடர்த்தியை மாத்துறேன், நல்லா பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, லேம்டா இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு. இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கோ. அது கூட சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பொட்டன்சியல் இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, கொஸ்டின்ஸ்ல பாருங்க. இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அடர்த்தியை மாத்தும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற என்னன்னா, அடர்த்தி இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போட்டோ எலக்ட்ரான், ஒளிமின் எலக்ட்ரான். அப்போ போட்டோ எலக்ட்ரான். அப்படின்னா என்ன அடர்த்தி எதுக்கு டைரக்ட்லி? அப்ப எவ்வளவு அடர்த்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வெளியேற்றப்படும், உமிழப்படும். ஆமா தானே? Yes, sir. சரிங்க சார், ஒரு கான்செப்ட் சார். இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வெளியில வந்துச்சு, ஆனோட வந்து ரீச் ஆக போகுது. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த கேத்தோடால எவ்வளவு எலக்ட்ரான் சார் மேக்சிமம் எமிட் பண்ண முடியும்னா 100 எலக்ட்ரான் எமிட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஆனோடால என்ன ஆகும்? ஓகே, இப்ப நான் வந்து அடுத்த கான்செப்ட் பாருங்க. ஆனோடுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க பாரு, ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்சியல் கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஆனோடுக்கு என்ன பண்ண போறேன்? Positive potential current. பாசிட்டிவ் பொட்டன்சியல் கொடுங்க. நேர்மின் அழுத்தத்தை கொடுக்க போறேன். அப்ப நேர்மின் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். 1 வோல்ட் கொடுக்கும் பொழுது 2 எலக்ட்ரான அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப ஆனா அந்த கேத்தோடுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நம்ம இருக்கணும்? எத்தனை எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் எமிட் பண்ணுது? 100 எலக்ட்ரான்ஸ். 100 electrons. ஒரு எக்ஸாம்பிள்மா இது மாதிரி இருக்காது. அப்போ 1 வோல்ட். அப்ப 2 வோல்ட் கொடுக்கும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணும்? 4 எலக்ட்ரான்ஸ். 4 எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணும். அப்ப 25 வோல்ட் கொடுக்கும்போது எத்தனை எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும்? 50 electrons. 50 எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணும். அதுவே வந்து 50 வோல்ட் கொடுக்கும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணும்? 100 வோல்ட். 100 எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணும். அதுவே வந்து 60 வோல்ட் கொடுக்கும்போது எத்தனை எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும்? 100 எலக்ட்ரான்ஸ் தான் அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி 100 வோல்ட் கொடுக்கும்போது எத்தனை எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும்? ஏன்னா கேத்தோட இருந்து வரக்கூடிய மேக்சிமம் எலக்ட்ரானே 100 தான். அப்ப அது 100 மட்டும்தான் எலக்ட்ரான். அப்ப என்ன பண்ணும்? 100 வோல்ட் கொடுக்கும்போது 100 எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணும். அப்ப பாருங்க, அதே மாதிரி வந்து 200 வோல்ட் கொடுக்கும் பொழுதும் எனக்கு என்ன கிடைக்கும்னா 100 எலக்ட்ரானை தான் அப்சர்வ் பண்ணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பண்ணா தெவிட்டிய நிலை ஒண்ணு அடையுதா? Yes, sir. அப்ப ஆனோடு வந்து பாசிட்டிவ் பொட்டன்சியல் கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது சேச்சுரேஷன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சேச்சுரேஷன் கரண்ட்னா தெவிட்டிய மின்னோட்டம். அப்ப தெவிட்டிய நிலை அடையுது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது ஆனோடுல நெகட்டிவ் பொட்டன்சியல் கொடுக்குறேன். நீங்களே சொல்லலாம்.
ஆனோட்ல நெகட்டிவ் பொட்டன்சியல் கொடுக்குறேன். அப்ப ஆனோட்ல மைனஸ் இது இதனால இருக்கக்கூடியது 1 வோல்ட்டுக்கு ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப திடீர்னு நான் வந்து குறைச்சிட்டே வரேன் பாருங்க. அப்படியே நான் குறைச்சிட்டே வரேன். 50 வோல்ட் 100 எலக்ட்ரான், 25 வோல்ட் 50 எலக்ட்ரான், 20 வோல்ட் இந்த டைரக்ஷன்ல போறேன், 20 வோல்ட் 4 எலக்ட்ரான், 1 வோல்ட் 2 எலக்ட்ரான், மைனஸ் 1 வோல்ட் எத்தனை எலக்ட்ரான்? அப்சர்வ் பண்ணுமா? நோ சார். அப்ப அப்சர்வ் பண்ணாது. அந்த அப்சர்வ் பண்ணாதது தான் நம்ம என்னன்னு சொன்னோம், கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், நிறுத்து மின்னழுத்தம். ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒளிமின் விளைவு கம்ப்ளீட்டா நிறுத்தப்படுகிறது. அப்ப முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னன்னா கட் ஆஃப் வோல்டேஜ் சொல்லுவோம். The minimum voltage required to stop the photoelectric emission. அப்ப என்ன பண்ணலாம்? கட் ஆஃப் வோல்டேஜ். கட் ஆஃப் வோல்டேஜ்னா நிறுத்து மின்னழுத்தம். இதுல எதனா டவுட் இருக்கா? என்னென்ன பண்ணிருக்கேன் சொல்லுங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிருக்கேன்? அடர்த்தி இன்க்ரீஸ் பண்றேனா? எஸ் சார். அப்ப அடர்த்தி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது போட்ட எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். அடுத்தது சொல்லுங்க. ஆனோட்ல என்ன பண்ணிருக்கேன்? அதனால பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கேன். அதனால அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணோம் சார். அப்சர்வ் பண்ணாது. ஓகே. அங்க என்ன நிலை நடக்குது? நம்மளுக்கு தெவிட்டிய மின்னோட்டம் நிலை கிடைக்குது. ஏற்படுதுங்க சார். ஓகே. அது ஆனோட்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறப்போ அது வந்து மின்னோட்டம் வந்து ஸ்டாப் ஆகுது சார். ஸ்டாப் ஆகுது. ஓகே. அப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப வெளியில வரும் பொழுது அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குமா இருக்காதாமா? இருக்கும் சார். ஓகே. அப்ப ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன மீனிங்? 1/2 mv² மேக்சிமமா ஃபாஸ்டா போகக்கூடியது நான் உடனே ஸ்டாப் பண்றதுதான் EV0. இதுதான் கட் ஆஃப் வோல்டேஜ். V0 என்பது நிறுத்து மின்னழுத்தம். அப்ப இந்த ஒளிமின் விளைவுல என்னென்ன படிச்சிருக்கோம்? இதுல இருந்து வெளியே ஒரு எலக்ட்ரானை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு W = h0 வேணும். ஆமா தானே? Yes, sir. இந்த h0 மட்டும் போதாது. வெளியேற்றப்படுகின்ற ஒரு எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் மீது என்ன இருக்கணும்? அதுக்கு இயக்காற்றல் இருக்கணும். ஏன்னா இயக்காற்றல் இருந்தால் ஒழிய இந்த எலக்ட்ரான் ஆனோட என்ன ஆகும்? வந்து சேரும். ஆமா தானே? எஸ் சார். அத வந்து ஆனோடுல வந்து எதிர்மின்னழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது அந்த ஒளிமின் விளைவு நிறுத்தப்படுகிறது. அந்த நிறுத்தப்படுகின்றதுக்கு வந்து என்ன? நிறுத்து மின்னழுத்தம். அப்ப 12 mv² மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV0. ஓகேவா? எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். Yes, sir. கொஞ்சம் எல்லாருமே சொல்லலாமே. எஸ் சார். Yes, sir. ஓகே. வேற ஏதாவது சொல்லலாமே. நவீன்குமார் இருக்கீங்களா? கணேஷ் இருக்கீங்களா? ஹரிப்ரியா? ஹரிப்ரியா கவனிக்கிறீங்களா? ஜோதி பிரியா? லோகேஷ்? லோகேஷ்?
ஜெயசூர்யா, Yes, sir. பிரியதர்ஷினி, Yes, sir. கணேஷ், ஏதாவது சொல்லலாமே. லோகேஷ், கணேஷ், ஓகே. லத்திகா, Yes, sir. எல்லாருமே கவனிக்கிறாங்க. சுஜித்ரா, Yes, sir. எங்க நவீன், ஓகே. லோகேஷ், கணேஷ், கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சா ஒரு மெசேஜ் பண்ணுங்கப்பா. லோகேஷ், கணேஷ் கொஞ்சம் கவனிங்கப்பா. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் கன்ஃபியூஸ். ஓகே, லீவ் தட். இப்ப முடிஞ்சிச்சுங்களா? அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நிறுத்து மின்னழுத்தம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். இந்த நிறுத்து மின்னழுத்தம் நல்லா பாருங்க. இந்த நிறுத்து மின்னழுத்தம் இந்த சேச்சுரேஷன் கரண்ட்டை சாராது. எப்படி சார் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, 2 பொட்டன்சியல் நான் கொடுக்கறேன். நான் வந்து ஒவ்வொரு இன்டென்சிட்டியா நான் மாத்தும் பொழுது பாருங்க, அடர்த்தியை நான் மாத்தும் பொழுது எனக்கு நிறுத்து மின்னழுத்தத்தினுடைய தன்மையும் மாறுது. ஆனா என்ன பண்ணுற, ஒவ்வொரு இன்டென்சிட்டியா மாத்தும் பொழுது எனக்கு நிறுத்து மின்னழுத்தம் மாறல. அப்ப இன்டென்சிட்டி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். எழுதிக்கலாமா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்னென்ன ஃபார்முலா சார் படிச்சிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். W is equal to H nu naught. ஆமா தானே? Yes, sir. அடுத்தது half mv square is equal to v square maximum is equal to என்னது? dv naught. போதுமா? அவ்வளவுதான் இது கான்செப்ட். அப்ப த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லுங்க. இந்த நியூ நாட்னா என்னது? தொடர்நிலை அதிர்வெண். தொடர்நிலை அதிர்வெண் என்னது? Minimum frequency. Minimum frequency மூலமா வைப்ரேட் ஆகும். மினிமம் frequency required to liberate the electron. குறைந்த அதிர்வெண்ணை, மிக குறைந்த அதிர்வெண்ணை கொண்டு ஒரு எலக்ட்ரான உமிழப்படுகின்ற அதிர்வெண்ணுக்கு பேரு தான் நியூ நாட். அதை வந்து தொடர்நிலை அதிர்வெண். பி நாட்னா என்னதுப்பா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நிறுத்து மின்னழுத்தம். இந்த ரேடியேஷன் நடக்குது இல்லையா? அதனால பாருங்க, இங்க எலக்ட்ரான் பிணைப்பு நடக்குது இல்லையா? இது வந்து உடனடி நிகழ்வு. இது வந்து என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, இந்த எலக்ட்ரான் நடக்கக்கூடியது என்னன்னா, இது இன்ஸ்டானியஸ் ப்ராசஸ். இது வந்து என்னன்னா இன்ஸ்டானியஸ் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னா உடனடி நிகழ்வு. அப்ப வெளியில இருந்து படுகின்ற ஆற்றலானது பட்டதுமே உடனே நடக்கும். அதனுடைய பிணைப்பு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 10 to the power of -9 செகண்ட். நேனோ செகண்ட்ல என்ன பண்ணிடும்? எலக்ட்ரானை லிபரேட் பண்ணிடும். சரி சார், ஒரு கொஸ்டின் சார். பிலோ த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி என்ன நடக்கும்? ஒளிமின் விளைவு நடைபெறுமா? இப்ப நீ படுகின்ற அதிர்வெண் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருந்துச்சுன்னா ஒளிமின் விளைவு நடக்கும். இப்ப த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒளிமின் விளைவு நடக்குமா? No, sir. இததான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லிட்டாரு எட்ஸ். இததான் வந்து தியரிட்டிக்கலா சொல்றாரு. ஏன்னா ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்.
photoelectric equation. ஐன்ஸ்டைன் photoelectric equation. சார் இவர் என்ன சொல்றாருன்னா, மேலிருந்து படுகின்றதுலயே அச்சு நியூ அது இரண்டு விதமான வேலையை செய்து, ஒன்னு வெளியேற்றப்படுகின்றது ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று அதை நகர்த்த செயல்படுகின்றது கைனடிக் எனர்ஜி. ஆமா தானே? கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து படுது அப்படின்னு சொன்னா அந்த அச்சு நியூ என்ன பண்ணுது, எலக்ட்ரானை வெளியேற்ற நிகழ்வு ஒண்ணு நடக்குது. வெளியேற்றிய எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி கொடுக்குது. அப்ப நாங்க வெளியில இருந்து படுகின்ற அந்த கதிர்வீச்சினுடைய தன்மை இரண்டு விதமாக வேலையாக செயல்படுகிறது. W பிளஸ் ஆஃப் mv². உனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் W இஸ் ஈக்குவல் என்னது, h நியூ நாட். கரெக்டா? Yes, sir. ஓகே. எனக்கு இந்த ஒளிமின் விளைவு தேவை இல்லை அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஆஃப் mv² இஸ் ஈக்குவல் டு EV நாட்டா மாத்திடுவோம். கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்ப பாருங்க, therefore h nu is equal to h nu not பிளஸ் கைனடிக் எனர்ஜி போயிட்டு இருக்கு. அப்ப மேக்சிமமா போயிட்டு இருக்கு. அப்ப மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி. அப்ப கொஸ்டின்ல கேக்குறாங்க வாட் இஸ் த மேக்சிமம் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் mv² மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு h nu மைனஸ் h nu not. கரெக்டா? இது என்ன பண்ணலாம், h into nu minus nu not. என்ன டவுட் இருக்கா? சார் இல்ல சார், இன்னொன்னு கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கேக்குறாங்க சார். அடுத்த கொஸ்டின் அதே கொஸ்டின், வேவ் லென்த் தான் சார் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், hc into 1/λ நாட் மைனஸ் 1/λ minus 1/λ நாட் எழுதிக்கலாமா சார்? எனக்கு இந்த போட்டோ எலக்ட்ரிக் நிகழ்வை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் சார் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆஃப் mv² என்னன்னு பண்ணிடலாம், இஸ் ஈக்குவல் டு EV நாட். அப்ப கொஸ்டின்ல கேக்குறாங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்க. therefore நம்ம என்ன பண்ணலாம், EV நாட் இஸ் ஈக்குவல் டு h into nu minus nu. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சோம்னா V நாட் இஸ் ஈக்குவல் டு h by E into nu minus nu. அவ்வளவுதாம்மா. எழுதிக்கலாமா பாருங்க. Yes, sir. அவ்வளவுதாம்மா, பாதி லெசன் முடிஞ்சதும். இப்ப நீங்க ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க டக்குன்னு. ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா HC into minus பாருங்க. क्वेश्चंस கொடுக்கறேன், நீங்களே சொல்லுங்க. நான் எதுவும் வொர்க் அவுட் பண்ணல. the photoelectric cutoff voltage in a certain experiment is 1.5 volt. What is the maximum kinetic energy? யாராவது சொல்லுங்க ஆன்சர் என்னன்னு. சொல்லுங்க என்ன ஃபார்முலா? சொல்லுங்கப்பா. Of mv square is equal to EV naught. கட் ஆஃப் பத்தி பேசியிருக்காங்க இல்லையா? அப்ப கைனடிக் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு EV நாட். உனக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.
அப்ப EV நாட்னா என்னது? E-னா 1.6 into 10 to the power of minus 19. V நாட் எவ்வளவு? 1.5. 1.5 sir. அப்ப 1.6 into 1.5 போடு வேகமா. 2.40. 2.40. அப்ப answer is 2.4 into 10 to the power of minus 19 joule. பாருங்க இப்ப ஈஸியா புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே சார், அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். The threshold frequency for a certain metal is 3.3 into 10 to the power of 14 Hertz. If the light of frequency if the light of frequency 8.2 into 10 to the power of 14 Hertz is incident on the metal. Is incident on the metal. Then the cutoff voltage. என்ன ஃபார்முலா? டக்குன்னு பார்த்ததுமே சொல்லிடலாம். என்ன ஃபார்முலா? என்ன கொடுத்திருக்காங்க? EV naught is equal to H in nu by nu naught sir. EV naught is equal to அதானே இது? Yes sir. V naught கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? H by E into nu minus nu. அவ்வளவுதான், சூப்பர். அப்ப V naught is equal to H னுடைய மதிப்பு உனக்கு தெரியும் இல்லையா? 6.6 into 10 to the power of minus 34 divided by 1.6 into 10 to the power of minus 19. ஓகே, எது நியூ எது நியூ நாட்? 3.3 வந்து நியூ நாட்டுங்க சார். அப்புறம் 8.1 வந்து நியூ சார். இது நியூ நாட், இது நியூ. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நியூ மைனஸ் நியூ நாட் 8.2 into 10 to the power of 14 minus nu naught 3.3 into 10 to the power of 4. அப்ப stopping potential is equal to எவ்வளவு ஃபார்முலா? 2.30 volt. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸி தானே? Yes sir. இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு பாருங்க. டுவெல் நேச்சர்ல முடிஞ்சு போச்சு. அப்ப உனக்கு மைண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாம், உனக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சுதா? Yes sir. மறக்க முடியுமா? ஓகே ஓகே, இன்னைக்கு ஈவினிங் மீதி இருக்கக்கூடியதை பார்த்தலாம். ஓகேவா? அந்த டேபிளர் காலம் பாத்தீங்களா? நேற்று சொன்ன வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்க்கல தானே? புக்ல இல்லையா? அந்த உங்களுடைய புக்ல
இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். சரி அது ஒரு ஸ்கூல் புக்ல இல்ல சார். இல்லையா? ஸ்கூல் புக்ல இல்ல. புக்ல இல்லையா? ஸ்டேட் புக் இல்லைங்க சார். ஓகே ஓகே நம்ம பார்த்துறோம். சரி ஓகே அந்த டேபிள ட்ராப் பண்ணி அனுப்பிச்சு. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you.